வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, திருவிடக்களி முருகனுக்கு அரோகரா, திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு அரோகரா. ஏழுமலையானுக்கு அரோகரான்னு சொல்லக்கூடாதியா, கோவிந்தா கோவிந்தான் தான் சொல்லணும். கோவிந்தான்னு சொன்னா நீ காசு போட்டுருவியாக்க. உடனே போய் பஞ்சர் ஓட்டுறா. திருத்தணி முருகனுக்கு அரோகரா. சாமி திருத்தணிக்கா போற? ஆமா தாயி, ரொம்ப நாள் வேண்டுதல். 2 5 இருக்குமா? இருக்கு தாயி. 10 வச்சிருக்கீங்களா? குடுக்குறேன். நம்ம கிட்ட இருக்கிற 15, தாய் குடுக்குற 5 சேர்த்தா நைட்டு கோட்டர் காட்சி. இந்த தாய் 2 5 10 கொடு. என்னது 10 பைசா? இந்த 10 பைசா வச்சுட்டு என்கிட்ட 2 5 இருக்கான்னு கேட்டியா? என்கிட்ட 2 5 வாங்கி ஒன்னு இந்த ஓட்டையில போட்டுட்டு இன்னொன்னு எங்க கொண்டு போய் போட போற? இது ரொம்ப நாள் வேண்டுதல். இந்த 10 பைசா வச்சுட்டு திருத்தணிக்கு போன முருகன் வேற புடியா குத்தி போடும். ஐயா மாறே அம்மா மாறே காணிக்க போடுறத கணக்கு பார்க்காதீங்க. ஆண்டவரோட அருள் உங்களுக்கு பூரணமா கிடைக்கணும்னா கையில் இருக்கிற எல்லா படத்தையும் உண்டியில போட்டு ஓடி போயிருங்க. பஸ்ஸுக்கு வச்சிருந்தா கூட பரவாயில்ல, உண்டியில போட்டு நடந்தே போங்க. தம்பி அண்ணா மலையாளமா போறீங்க? ஈவினிங் 7:30 மேல ஏறிடுவாங்க. இது ஒரு வேண்டுதல, இதை கொண்டு போய் மலையில சேர்த்தணும். ஆண்டவா, கோட்டருக்கு வழி பண்ணு. சில்லி சிக்கருக்கு எங்கடா அலையுதுன்னு நினைச்சேன். அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டியடா முருகா. தம்பி எப்படியோ மலை மேல என் சேவல் கூவணும். அது மலை மேல அதுக்கு கூவிட்டு கீழே கூவ போது பாருங்களேன். முருகா முருகா, இந்தாங்க ஏதோ என்னால முடிஞ்சது. ஐயா மசாலாவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்க. நீங்க நல்லா இருக்கணுங்க முருகா. ஆண்டவா. அண்ணே 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 அண்ணே, சலூன் விட்டு எங்க வந்த? உங்களை தேடி தானே வந்தேன். நான் உன்ன தேடிட்டு வந்தேன். எதுக்கு? சரி, சலூன்ல யாராவது இருக்காங்களா? கஸ்டமரே இல்ல. இதை கொண்டு போய் சேவ் பண்ணி வை. நான் சாயந்தரமா வந்து வறுத்துக்கிறேன். அண்ணே, இதை விட ஒரு முக்கியமான சமாச்சாரம். நம்ம தொகுதி பேச்சாளர் சைதை தமிழரசி தாக்கப்பட்டாங்க. ஐயோ, தமிழரசி தாக்கப்பட்டார்களா? எங்கே தாக்கப்பட்டார்கள்? எதால் தாக்கப்பட்டார்கள்? எப்படி தாக்கப்பட்டார்கள்? உனக்கு எப்படா தெரியும்? எந்த செய்தியா இருந்தாலும் நம்ம சலூனுக்கு வந்த உட்பட அச்சிலியே ஏறு. சரி, தலைவர் இப்ப எங்க இருப்பாரு? அநேகமா ஓட்டர் பிஸ்மில்லான்னு நினைக்கிறேன். சூப்பர்ப்பா. ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு. என்ன 2 பிளேட் நல்லி எலும்பு. இன்னும் 2 பிளேட் நல்லி எலும்பா? இதுக்கு மேல என் காடு தாங்க இருக்கு. சாப்பிடறத பத்தி இல்ல, அப்புறம் நீ நொண்டி ஆயிருவேன். ஏதாச்சும் ஆர்டர் பண்ண எடுத்து வரதுக்கு லேட் ஆகும். நல்ல மனசு நல்ல மனசு. அப்போ பில்லு போட்டுருவோமா? 215 ரூபாய். கரெக்ட். சோடாவை குடிச்சிட்டு பாட்டில் திருப்பி கொடுத்துட்டா அந்த பாட்டிலுக்கு சேர்த்தா பில் போடுவீங்க. அது மாதிரி நான் எலும்பு திருப்பி கொடுத்துட்டேன்ல, சதைக்கு மட்டும் பில் போடுங்க. இந்த ஹோட்டல் வழக்கப்படி எலும்புக்கு சேர்த்துதான் விலை. உங்களுக்கு இந்த எலும்பெல்லாம் வேணும்னா கோழி பை கொண்டு வந்து அள்ளி எடுத்துட்டு போங்க. நான் வெளியே போறது பெரிய பிரச்சனை போலுக்கு. என்ன நீங்க 2 பேரும் இணைபெரியாத நண்பர்களா? வேலைக்கு போங்கடா. என்ன காப்பாத்த யாருமே இல்லையா? ஏன் இல்லை, நான் இருக்கிறேன். என்ன இன்னைக்கு இவ்வளவு கம்மியா சாப்பிட்டு இருக்க? உடம்புக்கு சரியில்லையாமா? என்ன அரையும் குறையுமா கடிச்சு போட்டிருக்க? சரியா வேகல. சரியா வேகலையா? என்ன நோந்தாங்க? அரையும் குறையுமா வேண்டத கொடுத்து என் தலைவருக்கு வயிறு கட்டி போயிட்டா என்ன பண்றது? ஊருக்குள்ள யார் இவர்? பெரிய ரவுடி. ஊரே இவரை கண்டா கிடுக்கிடுன்னு ஆடுது. என்ன கண்டா கிடுக்கின்னு ஆடுது. போடா, எடுத்துட்டு போய் மறுபடியும் வேக வச்சு சூப் போட்டு கொண்டு வரா. போடா. என்னென்ன கேட்காம ஏழற? பிரச்சார பீரங்கி, பேச்சு புயல், சைதை தொகுதி தலைவி தமிழரசி தாக்கப்பட்டார். கண்ணீர் இல்லையா? கம்பளை இல்லையா? கடையடைப்பு இல்லையா? அத்தாள் இல்லையா? கடையடைப்பு. யாரு தமிழரசிங்கிறது? அந்த மூஞ்சி யாருன்னு எனக்கு என்ன தெரியும்? ஆனா நமக்கு அதெல்லாம் தேவையா? அடிச்சு போட்டான்னு சொன்னாங்க. இதான சந்தர்ப்பம். கடையெல்லாம் அடிச்சு போட்டுருவான். உனக்கு துணி வேணும்னு சொன்ன ஜவுளி கடைக்காரன் ஒரு மிதி துணி எடுத்துக்க. ஆத்தா பிரஷர் குக்கருக்கு அடிச்சு அவன் ஒரு மிதி பிரஷர் குக்கர் எடுத்துக்க. அந்த கடைசியில் ஒருத்தன் வீணை வச்சு வித்துட்டு இருக்கான். எனக்கு வீணை வாச்சு கத்துக்கணும் ரொம்ப நாள் ஆச்சு. எடுத்து இந்த படை போதுமா? அதை சொல்லி தரங்க வேணுமா? இந்த படை போதுமா? அதை சொல்லி சொல்லி விட்டணுமா? கடையடைப்பு தமிழரசி வாழ்க. தமிழரசி தலைவி ஐயோ தமிழரசி வாழ்க. எனக்கு வேண்டாம்.
வீட்டுல யாருக்கும் யார் நீங்களா? பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்துக்காக நிதி திரட்டலாம்னு வந்திருக்கோம். யாரு பாதிச்சிருக்காங்க? யாருக்காக நிதி? ஜம்பிங்ல ஜான்சி ராணி, தில்லுல டிஸ்கோ ஜகா வாங்குறதுல ஜக்கம்மா, அந்த பரம்பரையில வந்த எங்கம்மா சைதை தமிழரசி. இந்த தள்ளார வயதிலும் பொல்லாத புலியான தவறுகளை சுட்டிக்காட்டும் தங்க தலைவி. அதற்காகத்தான் தாக்கப்பட்டார் எங்கள் தலைவி. அவர் பேச்சை எங்கள் உயிர் மூச்சு. சைதை தமிழரசியா? நானும் கேள்விப்பட்டிருக்கேன். மண்டையா, அம்மாவுக்கு எல்லா விஷயம் தெரியும் போல இருக்கு. ஆமா, நீங்க சைதை தமிழரசியை பாத்திருக்கீங்களா? மணி 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 நான் சொல்றேன். அவங்க தம்பிங்க. ஆமா, எங்க அக்கா தான் அவங்க. இவரு மாமா. ஆமா. இப்ப அவங்க எங்க இருக்காங்க? மேல போறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு இருக்காங்க. ஆமா, இப்ப உங்களால அவங்களை பார்க்க முடியாதுங்க. அவங்க இன்னைக்கோ நாளைக்கோ ஜவ்வளவு கொடுத்துருக்காங்க. தம்பி, நானே சும்மா இருக்கிறேன். மாமாவுக்கு என்னடா இவ்வளவு வாங்க வேண்டி இருக்கு? இப்போ நான் சொல்றேன், அவங்க பேச்சு முச்சில்லாம இல்ல, பேசிட்டு தான் இருக்காங்க. பேசிட்டு இருக்காங்களா? யாரு? தமிழரசி. எங்க? இங்கதான். யாருகிட்ட? உங்ககிட்டதான். எங்ககிட்டயா? உள்ள பாருங்க. புரியலையா? நான் தாயா தமிழரசி. மன்னிச்சுட்டாங்க. இருந்து ஒரு வா சாப்பிட்டு போன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏயா, முன்ன பின்ன என்ன பார்த்ததும் கிடையாது, நான் எப்படி இருப்பேன்னு கூட தெரியாது. ஆனா என் பேரை சொல்லி நிதி வசூலிக்க மட்டும் தெரியுது உங்களுக்கு. என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்கே வந்து என்கிட்ட நிதி கேட்பீங்க. உழைச்சு சாப்பிடணுங்கிற அறிவு இல்ல உங்களுக்கு? நான் சொன்னங்க, இவன் கேட்க மாட்டேன்ட்டான். உழைக்கிறதுக்கு நான் தயார். நானும் தயாரு. அம்மா, அம்மா, சரியான வேலை, கரெக்டான கூலி நான் தரேன். செய்வீங்களா? உங்களை மாதிரி ஆளுங்க தான் எனக்கு தேவை. வேலை நீங்க வெக்கமா இருக்கிறீங்க. அதெல்லாம் ஒண்ணு தப்பு இல்லப்பா. தாங்க. 2 நாள் கழிச்சு நான் பேச போற கூட்டத்துல எம்எல்ஏ அறிவரசோட ஆளுங்க என்ன அடிக்கிறதுக்காகவும் என் கூட்டத்துல கலவரம் பண்றதுக்காகவும் வருவாங்க. அவங்களை தடுத்து நிறுத்தி நீங்க தான் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அது எங்களுக்கு ரொம்ப சாதாரணம். எப்படி? அன்னைக்கு நான் கூட்டத்துக்கே வரமாட்டோம். சும்மா இருப்பா. விஷயத்துக்கு வருவோம். கண்ணா பண்ணாரு கூட்டத்துல விட்டு அடிக்கிறதுக்காக 100 கோழி சோடா, எங்களுக்கு வீரம் வர்றதுக்காக விஸ்கில கலந்து அடிக்கிறதுக்கு 10 ஸ்பெஷல் சோடா, 200 அழகிற முட்டை அது அவங்க மூச்சில் அடிக்கிறதுக்கு, 100 நல்ல முட்டை அது நாங்க உடைச்சு குடிக்கிறதுக்கு. எல்லாம் ரெடியா இருக்கும். அட்வான்ஸ். இப்ப கிட்ட பணமா இல்ல. உள்ள அண்டா இருந்தா எடுத்துவாங்க, நாங்க அடகு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இந்தாங்க, இத வச்சுக்கங்க. போட்டா துரை, கடை அடிச்சுவா, சீக்கிரம் போல வா. நன்னாரி சர்பத்துங்கோ. என் புள்ள தூங்குற அழகே அழகு. ராஜா, தர கண்ணு எந்திரிப்பா. வயசு பையன் இப்படி கவுண்ட் எடுத்து தூங்க கூடாதுப்பா. எந்திரிப்பா என் மசக்குட்டி, எந்திரிடி. நேத்து ராத்திரி படுத்தீங்க, இன்னைக்கு விளக்கு வைக்கிற நேரம் கூட ஆயிப்போச்சு. எந்திரியா குயில் குஞ்சு, நீ யாவது எந்திரிடா. எந்திரிக்க மாட்டீங்களா? பிறந்ததுல இருந்து இன்னைய வரைக்கும் ஒரு நாளாவது காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு சூரிய உதயத்தை பாத்திருக்கீங்களா? நாங்க ஏன் பாக்கணும்? எங்க பேர்ல ஒரு மரியாதை இருந்தா அது வந்து பாத்துட்டு போட்டோம். நீங்க பாக்க மாட்டீங்களாக்கும்? இது என்னடா சைக்கிள் செயின்? என்ன பெரியமா இப்படி கேட்ட? நாங்க 2 பேரும் பெரிய ரவுடி இல்ல. எங்களுக்கு எந்த நேரத்துல எந்த ரூபத்துல எப்படி ஆபத்து வரும்னு சொல்ல முடியாது. கபால்ல சைக்கிள் செயின் உருவி மூஞ்சில எறிஞ்சிட மாட்டேன். யார் மூஞ்சில? அவன் மூஞ்சில் நான் எறிவேன், என் மூஞ்சில் அவன் எறிவான். அதானே, உன் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான்டா என் பிள்ளையும் கூத்தடிக்க ஆரம்பிச்சுட்டான். இல்லன்னா இதுக்கு முன்னாடி ஊருக்கு டிராமா போட்டு இருந்தானாக்கு, இப்பதான் கூத்தடிக்கிறானா? வாய் மூடு. அடேங்கப்பா, இது சங்கீத கோட்டா வீடா சாமி. அப்பா, அது கிடைக்கட்டும். நேத்து ராத்திரி எந்த கடையிலடா சாராயம் குடிச்சீங்க? நிதானமே இல்லாம நடு ரோட்ல கடந்திருக்கீங்க. சலூன் சாமி கண்டு கொண்டாந்து விட்டுட்டு போனான். ஆமாமா, நேத்து குடிச்ச சாராயம் இல்ல சாராயம், அது ரொம்ப மோசமான சரக்கு, எகிரிடுச்சு. ஏன்பா இப்படி கண்ட கண்ட சாராயத்தை எல்லாம் குடிச்சு வயிற்ற கெடுத்துக்கிற? கள்ள சாராயம் குடிச்சு எத்தனை பேருக்கு கண்ணே போயிடுச்சுன்னு பேப்பர்ல எல்லாம் வருது. என் கண்ணு குட்டிக்கும் அந்த மாதிரி எல்லாம் ஆயிடக்கூடாதேங்கிறதா என் கவலை. இத பாரு, இனிமே நீ சாராயம் எல்லாம் குடிக்க கூடாது. ஆமா, இதத்தான் குடிக்கணும். சிசுக்கோட்டு பிராந்தி. ஐயோ அம்மா, சூப்பர் அம்மா, எனக்கு இப்பொழுதே சாப்பிடணும் போல் இருக்கிறது. எனக்கு சோடா கூட வேண்டாம், நான் அப்படியே சாப்பிடுவேன். சீக்கிரம் உடை, சீக்கிரம் உடை. மசக்குட்டி,
அம்மா உனக்கு மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். கால் எடுப்பா. வாட்டர் பாட்டிலுக்கு பாக பிரிவினியா? இந்த பாரு, பல்லு வளர்க்காம எல்லாம் குடிக்க கூடாது. பாரு, தினம் சாராயத்தை குடிச்சு குடிச்சு பல்லெல்லாம் மஞ்சளா இருக்கு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிச்சா பச்சையா மாறிடுமா? வாய மூடுற மசக்குட்டி. பல்லு பல பலன்னு இருக்குங்கிறதுக்காக நான் ஒரு மருந்து கொண்டாந்துருக்கேன். என்ன? இந்த பாரு, பிளீச்சிங் பவுடர். இத போட்டு கழுவுனா கக்கூசே பல பலன் ஆயிடுதுப்பா. ப்ளீச்சிங் பவுடர் போட்டு பல்ல விளக்குங்க, டூத் பேஸ்ட் போட்டு கக்கூச கழுவுங்க. துரை, சும்மா சொல்லக்கூடாதுப்பா. நம்ம குடும்பம் விஞ்ஞானி குடும்பம்ப்பா. என்ன இல்ல, விளக்கிட்டு அப்புறமா குடிங்க. அம்மா போயிட்டு. பெரியோர்களே, தாய்மார்களே, பெருங்குடி மக்களே, இன்று மாலை 7 மணி அளவில் அம்மன் கோயில் திடலில் உங்கள் அபிமான பேச்சாளர் சைதை தமிழரசி அவர்கள் இன்றைய அரசியல் நிலையை பற்றி பேருரையாற்ற இருக்கிறார்கள். அலைகடன திரண்டு வாரேன். நல்ல சந்தர்ப்பம். இன்னைக்கு சாயந்தரம் தானே மீட்டிங்? ஆமா, புறப்படு. வீரத்திற்கு வேலை வந்து விட்டது. அதை வந்துட்டு போட்டு இதை தெர அடிப்போம். எனக்கு சும்மாரியா நீ 4 ரவுண்டுக்கு மேல போனா ரோடு பூரா லோடு பாடிட்டு திரிவே. ஓமால சத்தியமா இன்னைக்கு பூரா நான் குடிக்கிறதா இல்ல. கையெடு. நான் ரத்தம் வந்து எடுக்கவா? உன் தலைமை நடிச்சுக்கியா? இன்னைக்கு பாரு, ஃபைட்டு. நீ ஃபைட்டு. நீ ஃபைட்டு. இங்க பாரு, நான் டைட்டு. அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.